வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி இன்று மாலை நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையின் காரணமாக காட்டி நமக்கு நிதி வழங்க ஒன்றிய அரசு மறுக்கிறது, அந்த நிதியை நிறுத்தி வைத்துள்ளது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம், செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார், நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. கல்வி என்பது எப்போதுமே மாநில பட்டியலில் தான் இருந்தது ஒரு காலத்தில். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி சரி, அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமும் சரி, கல்வி என்பது மாநில பட்டியலில் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா மாநிலங்கள் தான் எந்த மாதிரியான பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும், எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லித்தந்தால் போதும் அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். இதை நீங்கள் ஒன்றிய அரசுக்கு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், வேலுநாச்சியாரை தூக்கிட்டு ராணி லக்ஷ்மிபாயை மட்டும் படின்னு சொல்லுவீங்க, ராஜராஜனை தூக்கிட்டு சந்திரகுப்தனை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லும். சந்திரகுப்த மௌரியன் அல்ல, சந்திரகுப்தனை பற்றி படிங்கன்னு சொல்லும். திப்பு சுல்தானை தூக்கு, சிவாஜியை பற்றி படி அப்படின்னு சொல்லும். அப்போது இவர்கள் ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தோடு தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிக்கல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய திட்டங்கள் எப்படின்னா 10+2 மொத்தம் 12 ஆண்டுகள் படித்தா போதும் பள்ளியில் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இவர்கள் கொண்டு வரக்கூடிய புதிய திட்டத்தின்படி எப்படி வர்றாங்க அப்படின்னா 5+3+3+4, அதாவது 15 ஆண்டுகள் அப்படின்னு கொண்டு வராங்க. 15 ஆண்டுகள்னு கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைகளை 3 வயதிலேயே பள்ளிக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வயசில் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அது பாட்டுக்கு வீட்டில் விளையாடிட்டு இருக்கோம் ஜாலியாக. இல்லை நாங்கள் ப்ளே ஸ்கூலையும் சேர்த்து நாங்களே நடத்த போகிறோம் அப்படின்றாங்க. அதுக்கு உங்கள்கிட்ட முதல்ல இடம் இருக்கா? ஏற்கனவே பல பள்ளிகளில் இடப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டு இருக்குது. இது சிபிஎஸ்சிக்கும் சேர்த்து தான் கொண்டாடுறாங்க. அதையும் நம்ம மறுக்கக்கூடாது. சிபிஎஸ்சிக்கும் சேர்த்தே தான் கொண்டாடுறாங்களாம். இப்போ சிபிஎஸ்சி 9th 10th 11th 12th இந்த கடைசி 4 வருடங்களுக்கான சிலபஸை பூரா மாற்ற போகிறாங்க, கிரெடிட் பேசிஸில் கொண்டாடுறாங்க அப்படின்றாங்க. கிரெடிட் பேசிஸ்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் இஷ்டப்படி படிக்கலாம். அதாவது நீங்கள் 9th படிக்கலாம், 9th பாடத்தை 10th போயும் படிக்கலாம், 9th 10th பாடத்தை 11th போயும் படிக்கலாம், அப்புறம் 9th 10th 11th பாடங்களை 12th போயும் படிக்கலாம். ஆனால் 12th முடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ற சிஸ்டம். இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10+2 அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, பிரிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிறுத்தல் அப்படிங்கிறது ஏற்படும். ஏற்கனவே சிபிஎஸ்சி ஸ்கூலில் 10+2லாம் கிடையாது, நேராக 12 தான். 12 ஆண்டுகள் படிப்பு அப்படின்னு தான் உண்டே தவிர 10+2 கிடையாது. அதாவது அவர்களுக்கு 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு கிடையாது. பொதுத் தேர்வு ஆப்ஷனல். நீங்கள் வேறு பள்ளிக்கு மாற போகிறேன்னு சொன்னீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதலாம், இல்லைனா ஸ்கூல் எக்ஸாமே எழுதி அப்படியே 11th போயிடலாம். இப்போது இந்த சிஸ்டம் பிரிக்கிறதுனால என்ன ஆகுது, 10+2 அப்படின்னு மாற்றும்போது என்ன ஆகுது, 10th இடைநிறுத்தம் ஏற்படும். அடுத்தால 12th
இடைநிறுத்தம் ஏற்படும். இதை தாண்டி தான் நாம் வந்து 52% ஜிஇஆர் கொண்டு வந்திருக்கிறோம். 52%, அதாவது பள்ளியில் 1ஆம் கிளாஸில் சேர்ந்த பிள்ளைகளில் 100 பிள்ளைங்க சேர்ந்ததுன்னா அதில் 52 பிள்ளைங்க கல்லூரிக்கு போயிடுறாங்க. மிச்சம் 48 பிள்ளைகள் கல்லூரிக்கு இன்னும் போக முடியலன்றது ஒரு சோகமான செய்தி. இது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்னும் 48% தான் இருக்கிறாங்க, 46ன்னு நினைக்கிறேன். அவங்களே இன்னும் அதை அச்சீவ் பண்ணலை. ஸோ நம்ம 52 தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கோன்றது ஒரு பெரிய நல்ல செய்தி தான். ஆனால் இப்போ இவர்கள் கொண்டு வரக்கூடிய 5+3+3+4 அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, முதல் 5லேயே வந்து ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. அதற்கு மேலே வந்து அங்கேயே வந்து பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் வந்துடும். அதில் பாஸ் பண்ணலைன்னா அதை பாஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸுக்கு வரணும். அப்போ இதை வந்து பணம் படைத்தவர்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது உட்கார வச்சு படிக்க வச்சு எப்படியாவது பாஸ் பண்ணி அந்த 5க்கு அப்புறம் +3க்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த +3க்கும் கொண்டு வந்துடுவாங்க, அதுக்கு அடுத்த +4க்கும் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் பணம் இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாத பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் வீட்டிலலாம் என்ன நடக்கும், அந்த மொதல் 5லேயே ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. மொதல் 5னா என்ன அர்த்தம், இது அங்கன்வாடி, பாலவாடி, அந்த மாதிரி இந்த ப்ளே ஸ்கூலு விஷயங்கள்லாம் வரும். அதிகபட்சம் 3ஆம் கிளாஸ் வருவாங்க அந்த ஃபஸ்ட்டு 5ல். அதுக்கடுத்து 8ஆம் வகுப்பு, அதுக்கு அடுத்து நேராக போயிட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டத்தை வச்சிங்கன்னா என்ன நடக்கும், பிள்ளைகள் அங்கங்கே அந்த 5ல் ஒரு இடத்துல ட்ராப் அவுட் ஆவாங்க, 3ல் ஒரு இடத்துல ட்ராப் அவுட் ஆவாங்க, அடுத்த 3ல் ஒரு இடத்துல ட்ராப் அவுட் ஆவாங்க, அதுக்கு அடுத்த 4லேயும் ட்ராப் அவுட் ஆவாங்க. என்னென்னா இப்போ நம்ம எஸ்எல்சிக்கு ஒரு சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மார்க் ஷீட் வேறு கொடுத்துருவாங்க. கொடுத்தாச்சுன்னா இந்த வேறு படிச்சிருக்கிறாரு அப்படின்னு, எது 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு இவர் அப்படின்னு சர்டிஃபிகேட் வேணால் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நாக்கா வலிக்க முடியும். நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கிறதே 8ஆம் வகுப்புக்கு மேலே கூட படிக்க ஆரம்பிப்பாங்க, சரியா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 8ஆம் வகுப்புலேயே அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க, 5ஆம் வகுப்புலேயே அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. அப்படி அனுப்பக்கூடிய மாதிரி ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை நீ கொண்டு வா, நீ தமிழ்நாட்டிலையும் ஏற்றுக்கணும், அப்போ தான் நான் வந்து உனக்கு எஜுகேஷனுக்கு காசு தருவேன். அந்த எஜுகேஷனும் அவங்க வந்து ஃபுல்லாலாம் காசு தரதில்லை, 60% தருவாங்க, மிச்சம் 40% நம்மளுது. அந்த நான் 60%ன்னு சொல்லி பல இடங்களில் சொல்லிவிட்டு அந்த 60% அவங்க கொடுத்ததும் கிடையாது. இப்போ இந்த 60%ல் முதல் கட்டமாக இந்த கல்வியாண்டுக்கு ஒதுக்க வேண்டிய 570 கோடி ரூபாயை நிறுத்தி வேற வச்சுருக்கிறாங்க. நம்ம தான் எல்லா காசையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் மெட்ரோவுக்கு காசு தரமாட்டேன், பஸ் ஸ்டாண்டு கட்டினா காசு தரமாட்டேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போடணும்னு சொன்னால் போட மாட்டேன், நீ இப்படி எல்லாத்தையுமே பண்ண மாட்டேன்னு தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ரயில்வேக்கு எவ்வளோ அறிவிச்சிருந்தாங்க, 3 திட்டங்களுக்கு தலா 1000 ரூபாய். திருவண்ணாமலை சென்னைக்கு ஒரு 1000 ரூபாய், திண்டுக்கல் இதுக்கு ஒரு 1000 ரூபாய், இன்னொரு திட்டம் ஏதோ ஒன்று ஈரோடுன்னு நினைக்கிறேன், ஈரோடு சேலம், அந்த இதுக்கு ஒரு 1000 ரூபாய். ஆக எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்து, 1000 கோடிலாம் இல்லைங்க, வெறும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ இந்த எஜுகேஷனுக்கு கொடுக்க வேண்டிய 570 கோடி ரூபாயை மொத்தமாகவே கொடுக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. எதற்காக? இந்த பிள்ளைகளை பள்ளி படிப்பிலிருந்து தள்ளி வைப்பதற்காக. அதுக்காக தான் இந்த வேலை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த வருஷம் +2 படிக்கிற பசங்க அடுத்த வருஷம் +2 படிக்கிற பசங்க வர எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள பிள்ளைங்கள்லாம் என்ன ஆகும், எல்லாம் இந்த சுழலில் சிக்கி சீரழிய போகிறாங்க. அதுதான் வந்து இந்தியா முழுக்க நடக்க போகுது. இந்தியா முழுவதும் ஒரே கல்வி திட்டம், ஒரே சிலபஸ் எப்படி நீ வைப்ப? அதுதான் என்னோடய கேள்வி. நான் கங்கையை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு காவேரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், பாலாறை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதுதான் முக்கியம். அது என்னன்னே தெரியாமல் கங்கை இமயமலையை பற்றி படித்து என்ன ஆக போகுது? அப்போ சோஷியல் சயின்ஸுன்றதுலையும் நீ எல்லாத்தையும் மாற்றிடுவீங்க, சயின்ஸ்லேயும் என்ன மாற்றுவீங்க, பிள்ளையாருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சாங்கன்னு மாற்றுவீங்க. இப்படி எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் மாற்றினீங்கன்னா வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க அந்த ஏழை மக்களோட பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகும்? அவர்களது கனவு மொத்தமாக நாசமாக போகுது. அதோடு சேர்த்து விஸ்வகர்மான்னு இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் இன்னும் என்னெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்கன்றது தான் கேட்டிங்கன்னா தலை சுற்றுதுங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நாம் வந்து 17 வயசில் பள்ளி கல்வியை முடிச்சுட்டு அடுத்த 3 ஆண்டுகள் டிகிரிக்கு போகிறோம். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா 18 வருஷம் ஆகிட்டாங்க ஸ்கூலில் படிக்கிறத. 18 வயசு வரை ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா 3 வயசில் சேர்ப்பீங்க, 15 வருஷம் படிப்புனா 18 வருஷம் ஆகிடும். 18 வருஷத்துக்கு அப்புறம் டிகிரி வந்து எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷமாக. 4 வருஷம்னா அப்போ ஒருத்தன் ஒரு பிஏ டிகிரி வாங்கிறதுக்கே அவனுக்கு வயசு என்ன ஆகிடும்? 22 வயசு ஆகிடும்.
இப்போ உள்ள சிஸ்டம் படி படித்தோம்னா எம்பிபிஎஸ் படித்தாலே 21 வயசில் எம்பிபிஎஸ், 21 22 வயசில் எம்பிபிஎஸ்ஸை முடிச்சிடலாம். பிஇனா 21 வயசில் முடிச்சிடலாம். டிகிரினா 20 வயசில் முடிச்சிடலாம். முடித்து மேற்படிப்புக்கு போகலாம். இனிமேல் எம்ஃபில்லாம் கிடையாதான், வெறும் பிஜி மட்டும்தானா. அதை பிஜியை முடித்து நேராக பிஹெச்டியா. அதுவும் எப்படி 4 வருஷம் யூஜி, 2 வருஷம் பிஜி, 6 வருஷம் படிக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு பிஜி டிகிரி வாங்கணும்னா 24 வயசு ஆகிடும். 24 வயசு வேறு நம்ம ஊரில் வந்து பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்களா இவனுங்க? அவன் 18 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க காலேஜுக்கும் போகாது. இப்போ இருக்கிற சிஸ்டம்லையாவது 17 வயசு தான் ஆகுது, அதனால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு அனுப்புகிறான். 18 வயசு முடியும் போது ஃபஸ்ட் இயர் தான் முடிச்சிருக்குன்றதுனால இன்னும் 2 வருஷம் தானே முடிச்சிடட்டும், டிகிரியாவது முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். இப்போ வந்து ஸ்கூல் முடிக்கும் போதே 18 வயசு. ஸ்கூல் முடித்தோடனே பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்க, உடனடியாக கல்யாணத்தை பண்ணி வை. இப்போ டிகிரி படித்து என்ன பண்ண போகிற, நீ இன்னும் டிகிரி முடிக்கணும்னா 22 வயசு ஆயிரும், அதுக்கு அப்புறம்லாம் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்களை பூரா மொத்தமாக நிப்பாட்ட போகிறாங்க. அதுவும் வட இந்தியாவில் ஏற்கனவே அங்கே ரொம்ப கிளியுது. ராஜஸ்தான்லலாம் 17% தான் ஜிஇஆர். ஆல் இண்டியா ஆவரேஜே வந்து 25% தான். இப்போ மொத்தமாக இந்தியா முழுக்கவே இந்த 25%க்கு இறக்கிடலான்ற ஐடியாவில் தான் இந்த திட்டம் வந்திருக்கு. இதுக்கு சப்ளிமெண்ட்ரியாக விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஸ்வகர்மா திட்டம் என்னது, உங்கள் குலத்தொழிலை செஞ்சீங்கன்னா லோன் தருவோம். அதாவது அப்பா நாவிதராக இருந்தால் நீங்களும் நாவிதர் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லோன் தருவோம். இப்போ நான் வந்து தனியாக இருக்கிறேன், எனக்கு பார்பர் ஷாப் வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் கேட்டாலும் லோன் தர மாட்டாங்க. நான் அதுக்கு படிச்சுக்கிறேன்ப்பா, படிச்சுட்டு போய் செய்கிறேன் அப்படின்னாலாம் தரமாட்டாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை செய்யணும். அதாவது குலத்தொழில், உங்களை வந்து ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டணும், குலத்தொழிலுக்கு அனுப்பணும், இந்துத்துவாவை கொண்டு வரணும். இந்த இந்துத்துவான்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். பார்ப்பனர்களும் உயர் சாதியினர் மட்டும்தான் படிக்கணும், பணம் படைத்தவர்கள் மட்டும்தான். ஏற்கனவே நீட் அப்படி தான் வந்திருக்கு. இப்போ கல்வியவும் அது மாதிரி ஆக்கி பணம் படைத்தவர்கள் மட்டும் படிக்கணும், பணம் இல்லாதவர்கள் முதல் 5 ஆண்டுகள்லேயே பள்ளியை விட்டு போயிடணும். அதில் எஸ்கேப் ஆகி வந்தானா மிச்சம் இருக்கிற 3 ஆண்டில் பள்ளியை விட்டு போயிடணும். அதுலேயும் எஸ்கேப் ஆகிட்டானா 2வது 3 ஆண்டில் பள்ளியை விட்டு போயிடணும். அதுலேயும் எஸ்கேப் ஆனான்னா அடுத்த 4 வருஷ படிப்பில் வெளியே போயிடணும். அதில் தவறி யாராவது வந்தால் தான் டிகிரி படிக்கலாம். அப்படியும் வந்தால் டிகிரியோட சும்மா 3 வருஷத்துலையும் படிக்க முடியாது, 4 வருஷம் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறதுல ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததும் இல்லாமல் நமக்கு தர வேண்டிய பணத்தையும் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இது குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.